வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, நேத்து வீடியோல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணாங்க. பதிலுக்கு ஈரான் அமெரிக்காவோட நிறுவனங்களுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கல்ல, அந்த 18 நிறுவனத்தை அட்டாக் பண்ண போறதா சொன்னாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பேசியிருக்கோம். சோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ ஈரானோட நெக்ஸ்ட் மூவா அந்த 18 கம்பெனில ஒரு கம்பெனியை அட்டாக் பண்ணிருக்காங்க. எதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியை அட்டாக் பண்ணாங்க, அதுக்கான காரணம் என்ன? அமெரிக்க ராணுவ படைகள் ஈரானோட எல்லைக்குள்ள வந்தா நாங்க சப்போர்ட்டுக்காக வருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ செச்சின் ராணுவ படை சொல்லியிருக்காங்க. இந்த செச்சின் ராணுவ படை யாரு, அவங்களுக்கும் ஈரானுக்கும் என்ன சம்பந்தம், இந்த போரை முடிக்க போறதா ட்ரம்ப் அவர்கள் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை சொல்லியிருக்காரு. அது என்ன, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நேத்து ஈரான் அமெரிக்காவோட 18 நிறுவனங்களை அட்டாக் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே இன்னைக்கு அந்த 18 நிறுவனங்கள்ல இருந்து ஒரு நிறுவனத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் தான். அமேசான் அப்படிங்கிறது இப்ப நம்ம சும்மா ஒரு ஆர்டர் போட்டோம் அப்படின்னா அதை டெலிவரி பண்ற ஒரு இடமா மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி அதுல AWS அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அமேசான் வெப் சர்வீஸ். அது இருக்க உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா அதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக ஈரான் ஃபர்ஸ்ட் அமேசானோட அந்த டேட்டா சென்டரை அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அமெரிக்கா ராணுவமா இருக்கட்டும், இல்ல அவங்களோட உளவுத்துறை, அவங்க எல்லாத்தோடையுமே சீக்ரெட்டான டீடைல் எல்லாத்தையுமே இந்த AWS அதுல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இது எங்க இருக்குன்னா பஹ்ரைன்ல இருக்கு. பஹ்ரைன்ல பெட்டால்கோ, அதாவது பஹ்ரைன் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி, அந்த சீக்ரெட் எல்லாமே அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அமெரிக்காவோட எல்லாத்தையுமே நம்மளால அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பக்காவா பிளான் போட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல BSNL, டொக்கோமோ, ஏர்டெல் இந்த மாதிரி நெட்வொர்க் இருக்குல்ல, அந்த மாதிரி பஹ்ரைன் நாடுகளுக்கு இந்த பெட்டால்கோ நிறுவனம் தான் நெட்வொர்க், போன் நெட்வொர்க் கனெக்ஷன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமேசான் கூட இவங்க ஒரு பார்ட்னராகவுமே இருக்காங்க. அதனாலதான் ஈரான் ஃபர்ஸ்ட் இதை அட்டாக் பண்ணிருக்காங்க. இன்னொரு ரீசனா என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ அந்த 18 கம்பெனிலேயே ஈரானுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது பஹ்ரைன் தான். சோ எங்கேயோ தூரமா இருக்க ஒருத்தனை அடிக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கவனை ஃபர்ஸ்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம், அந்த 18 கம்பெனிலேயே அதிகமா யாரு டர்ன் ஓவர் பண்றாங்க அப்படின்னா அமேசான் தான். வருஷத்துக்கே 600 பில்லியன் அவங்க ஏர்ன் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஆப்பிள் 390 பில்லியன். அதுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், அவங்க 320. அதுக்கப்புறமா கூகுள் 290. இந்த மாதிரி அந்த 18 கம்பெனிலேயே அமெரிக்காவுக்கு அதிகமா டர்ன் ஓவர் பண்ணி கொடுக்கிறதும் இந்த அமேசானா தான் இருக்கு. சோ அதனால ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அமெரிக்காவோட பணபலம், ராணுவ பலம் ரெண்டையுமே அட்டாக் பண்ணி நம்ம அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஈரான் பக்காவா இந்த ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த 18 கம்பெனியில முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஆரக்கிள் நிறுவனம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 30,000 பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அதுல இந்தியாவுல 12,000 பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஐடி மாப்ல தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஐடி ஃபீல்டே ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு நிலைமையில இருக்கு. இதுக்கு காரணம் இப்போ நடந்துகிட்டு இருக்க போரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமா இருக்குது ஏஐ தான். இந்த ஏஐ எப்போ வந்துச்சோ அன்னையில இருந்தே பல குடும்பம் நாசமா போச்சு. எது ரியல் எது ரீல் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பக்காவா அதுல கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு விதத்துல நல்ல விஷயங்கள்ல நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இதனால ரொம்பவே ஒரு பாதிப்புமே இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஏஐல ஆரக்கிள் நிறுவனம் பல கோடியில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் டேலி பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இத்தனை பேரை அவங்க வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. இப்போ ஐடி ஃபீல்டே ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது இந்த ஏஐ தான். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அமெரிக்காவோட ராணுவ படைகள் ஈரானோட எல்லைக்குள்ள வந்துட்டா நாங்க உள்ள இறங்குவோம் அப்படின்னு சொல்லி செச்சின் அப்படிங்கிற ஒரு ராணுவ படை சொல்லியிருக்காங்க. இவங்க யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த செச்சின் அப்படிங்கிறது ரஷ்யாவோட ஒரு பகுதியில் இருக்காங்க. இந்த செச்சினோட தலைவரும் ரஷ்ய அதிபர் புதின் இருக்காங்கல்ல, ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஏற்கனவே ரஷ்யாவும் ஈரானும் ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்காங்க. சோ நண்பனுக்கு நண்பன் நண்பன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த செச்சின்ல இருக்க 95% மக்கள்
வந்து முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவங்க. ஈரான் அப்படின்னாலே அது ஒரு இஸ்லாமிய நாடு. ஸோ என்னோட மதத்தை சார்ந்த ஒருத்தவங்களுக்கு அநீதியா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த செச்சின் அப்படிங்கிறவங்க ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சண்டை செய்யறது, துப்பாக்கி சுடுறது, இந்த மாதிரிலே பயங்கரமா வந்து ட்ரைனிங் ஆயிருக்காங்க. இவங்க வந்து சாதாரண ஒரு போர் வீரர்களே கிடையாது. ஒருத்தவங்களை பார்த்தாலே நம்ம வந்து பயப்படுவோம்ல, ஒருத்தவங்களோட உருவத்தை பார்த்தாலே, அந்த மாதிரி தான் இவங்களை பார்த்தாலே வந்து எல்லாருமே பயப்படுவாங்க. இவங்க போர்ல இருக்கும்போது இவங்க நடந்துக்கிற அந்த ஆக்ரோஷமான விஷயங்கள் வந்து எதிரி நாட்டுக்கு பயங்கரமான ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், அமெரிக்கா எந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட்டாலும் அங்க நாங்க வந்து எங்களோட ராணுவ படைகள் உள்ள இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து செச்சினோட நோக்கமாகவுமே இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரெண்டு நாட்டுக்கு இடையில பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா அதை வந்து அவங்களே சரி பண்ணிப்பாங்க. ஆனா இதுக்கு நடுவுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துருவாரு. என்ன காரணம், எந்த இடத்துலயுமே ஒரு கலவரம் நடக்கக்கூடாது, அமைதியா நான் வந்து நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்லுவாரு. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் உள்ள இறங்குறாரு அப்படின்னா கண்டிப்பா அங்க அவருக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு, இல்லைன்னா அவரு எங்கேயுமே வந்து கண்டுக்கவே மாட்டாரு. அப்படி ஒரு லாபம் இருக்க மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த ரெண்டு பேருக்கு நடுவுல அவர் வருவாரு. அந்த மாதிரி தான் இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துகிட்டு இருக்க அந்த சண்டையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து தேவையில்லாம உள்ள வந்து இஸ்ரேலை தூண்டி விட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த போரை வந்து முடிக்க போறதா வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கான முக்கிய அறிவிப்பையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, நாங்க என்ன சொல்றோமோ அதை வந்து ஈரான் கேட்கணும். ஒருவேளை அவங்க கேட்கல அப்படின்னா அவங்கள வந்து நாங்க கற்காலத்துக்கே கூட்டி போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கற்காலத்துல நம்மளாம் எப்படி இருந்தோம்? ஒரு மனுஷனோட தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இது மூணும் தான் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாத ஒரு நிலைமைக்கு நாங்க வந்து கூட்டி போயிருப்போம். ஈரானோட வாழ்க்கையை வந்து பின்னோக்கி போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், நாங்க சொல்றதை கேட்கல அப்படின்னா உங்களோட பவர் பிளான்ட் எல்லாத்தையுமே வந்து நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் 3 வாரத்துக்கு இந்த போர் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் சொல்றதை பார்த்தா இந்த போர் வந்து முடிய போற மாதிரி தெரியல. இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஹார்மோஸ் நீரிணையை திறக்காம போங்க, அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நான் வந்து ஆயில் வந்து வேற எங்கேயாவது வாங்கிக்கிறேன், இல்லை எங்க நாட்டில் கூட ஏதோ உற்பத்தி பண்ணிக்கிறேன், ஆனா ஈரானை வந்து நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலா ஒரு விஷயம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மட்டும் ஈரானுக்கு பக்கத்துல இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடே இல்லாம போயிருந்திருக்கும். அந்த அளவுக்கு அமெரிக்கா மேல ஈரான் வந்து ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. ஆனா அவர் எங்கேயோ இருந்துகிட்டு இந்த மாதிரி நாங்க சமாதானமான பேச்சுவார்த்தை நடத்தணும், ஈரான் சைட்ல இருந்து எனக்கு முக்கியமான பரிசு கொடுத்தாங்க, இன்னும் 3 வாரத்துக்கு நான் போரை நடத்த போறேன், இந்த போர்ல நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி அவரால் எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ சொல்லிட்டே தான் இருக்காரு. ஸோ இந்த போர் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன அறிவிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 18 கம்பெனியை ஈரான் தாக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சொன்ன மாதிரியே வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ ஈரானை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஈரான் மேல நீங்க கையை வச்சா செச்சின் ராணுவ படை உள்ள வருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ரஷ்யாவும் வந்து ஆதரவா உள்ள வந்திருக்காங்க. ஸோ இதை பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.